ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சேரும்போது இது உங்களுக்கு அந்த விரப்புத்தன்மை ஒன்றா இருக்கும்போது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரதுக்கான சான்சஸும் அதிகம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஒபிசிட்டி ஆண்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா கொடுக்காதா? எஸ்பெஷலி அவங்க பேபிக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிஎம்ஐ 25க்கு மேலே இருக்கும்போது அது வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி இதெல்லாம் பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ உங்கள் பிஎம்ஐ 25க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஸோ இந்த பெரிஃபரல் ஃபேட் நம்ம உடம்புல வந்து மித்த இடத்துல தங்குற ஃபேட் வந்து என்ன பண்ணும், உங்களோட ஈஸ்ட்ரஜனை அதிகப்படுத்தும், டெஸ்டோஸ்டிரானை கம்மி பண்ணும். ஸோ டெஸ்டோஸ்டிரான் கம்மியாகும்போது ஸ்பெர்மோட கவுண்ட், மோட்டிலிட்டி இது எல்லாமே டவுன் ஆகும். அது கூட இந்த ஒபிசிட்டி இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் நடக்கும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடக்கும். ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஸ்பெர்மோட ஷேப், மார்ஃபாலஜியும் வந்து பேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒபிசிட்டிக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம், பிபி, சுகர் இது எல்லாமே சேர்ந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சேரும்போது இது உங்களுக்கு அந்த விரப்புத்தன்மை ஒன்றா இருக்கும்போது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ இப்போ நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க, ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்னா யூ கெட் ஹெல்ப் ஃப்ரம் அ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஜாயின் அ ஜிம். ட்ரெயினர் சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஈவன் ஒரு உங்கள் ப்ரெசன்ட் வெயிட்லேருந்து ஒரு 5 to 8 kgs குறைக்கும் போது நல்ல வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியுது. நிறைய பேர் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆயிடுறாங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. தேங்க்யூ.